Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? Hallelujah, Jesus. எல்லாரும் தேவனே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கிறேன், காண்பவரே ஆராதிக்கிறேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன். ஜீசஸ், யெகோவா ஈரே ஆராதிக்கிறேன், எல்லாமே பார்த்து கொள்ளுவேன். யெகோவா ஈரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே ஆராதிக்கிறேன், எல்லாமே பார்த்து கொள்வீர், தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2007வது வருஷத்திலே பின்பற்றுதல் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டேன். அந்த செய்தியினுடைய முதல் பாகத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று ஒளிபரப்புகிறோம். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏற்கனவே அந்த செய்தியை கேட்டவர்களுக்கு அது மறுபடியும் உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். கேட்காதவர்களுக்கு அது ஒரு புதிய செய்தியாக இருக்கும். கேளுங்கள், ஆஸ்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக
12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என் நாமத்தினாலாவது வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆயினும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். கரையில் உற்சாகமாக செய்தியுடைய தலைப்பு பின்பற்றுதல், ஃபாலோ மீ, பின்பற்றுதல் என்கிற தலைப்பில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தருகிற இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு முறை பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி என்ன? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஒரு கேள்வியை அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், பேதுரு ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய உள்ளத்தில் என்ன கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடே ஆண்டவரை அவன் பின்பற்றி இருக்கிறது எனக்கு உள்ளத்தில் கொஞ்சம் வேதனையை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து பேதுரு ஆண்டவரை பின்பற்றி வந்தாலும் கூட அவனுடைய உள் மனதில் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியோடு அநேக நாளாய் ஆண்டவரை பேதுரு பின்பற்றி வந்திருக்கிறான். ஆகவே தான் இங்கே அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. பின்பற்றின முதல் நாளே இந்த கேள்வியை பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கவில்லை. பின்பற்றின அநேக நாள் கழித்துதான் பேதுரு இந்த கேள்வியை ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அப்படியானால் அவன் எப்பொழுது பின்பற்ற தொடங்கினானோ அப்பொழுதே அவனுடைய இருதயத்தில் அவனை பின்பற்றுகிற எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியோடு அவன் ஆண்டவரை பின்பற்றினது எனக்கு மனதுக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கேள்வியை கொஞ்ச நேரம் தன் மனதில் வைத்தவன் மாத்திரமல்ல, அவன் வாயை திறந்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுவிட்டான். உம்மை நாங்கள் பின்பற்றினோமே ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் உள்ளத்தில் இருந்த ஒரு கேள்வியை ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே கேட்டுவிட்டான். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளையாய் இருந்து கொண்டு உன்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தோடு நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேனே, எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற ஒரு நோக்கத்தோடு நீ கர்த்தரை பின்பற்றுகிறாயா? நான் நேற்று மதியத்தில் கூட ஒரு வார்த்தையை சொன்னேனே, கூலிக்காக கர்த்தருக்கு நீ சேவை செய்கிறாயா? கூலிக்காக ஆண்டவரை துதிக்கிறாயா? கூலி கிடைக்கும் என்பதற்காக நீ ஆலயத்திற்கு வருகிறாயா என்று நான் நேற்று தினத்தில் உங்களோடு கூட சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவன் கேட்ட வார்த்தையை குறித்து ஆண்டவர் பொறுத்து கொண்டு அவனுக்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார்? மறு ஜென்ம காலத்தில் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மறு ஜென்ம காலத்தின் பலன்களை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை சொல்லிப்போமா? ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மறு ஜென்ம காலத்தில் தேவன் தம்முடைய நாமத்தை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த மதிய வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கனத்தை பார்த்தீர்களா? கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் தரும் சிங்காசனத்தை பார்த்திருக்கிறீர்களா? கர்த்தர் தரும் அந்த கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு மறுஜன்ம காலத்தில் தேவன் வைத்திருக்கிற உயர்வுகளை பார்த்தீர்களா? அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இப்பூமியில் அல்ல, மறுஜன்ம காலத்தில் அவர்கள் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவர்கள் அனைவருக்கு நியாயம் சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் வைப்பார். நான் சொல்லுகிறேன்,
மறுஜென்ம காலத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மறுஜென்ம காலத்தில் அவரை பின்பற்றுகிற எங்களை, நம்மை சிங்காசனத்தை உட்கார வைத்து அழகு பார்ப்பார் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்கட்டி ஆமென் சொல்லுங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இதுதான், மறுஜென்ம காலத்தில் பலன் கிடைக்கும். மறுஜென்ம காலத்தில் பலன் கிடைக்கும். ஐயா, ஆண்டவருக்காக அநேக ஊழியத்தை செய்திருக்கிறாய் அல்லவா? அநேகருக்கு நீ சத்தியம் சொன்னாயா? உன் சொந்த பணத்தை பயன்படுத்தி தேவனுக்கு ஊழியம் செஞ்சியா? நிலவின பார்க்காம இயேசுவுக்கு தொண்டு செஞ்சியா? ஓடி ஓடி நேசருக்காக நீ உழைச்சியா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படியானால் நேசர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றின உனக்கு மறுஜென்ம காலத்தில் நான் சிங்காசனத்தில் வீற்றில் இருக்கிறது போல உனக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து உட்கார வைத்து நான் நியாயம் இருக்கிறது போல நீ நியாயம் இருப்பார். அதோடு கர்த்தர் முடித்திடல. 29 சொல்றார், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ, என்னை பின்பற்றினால வீட்டை விட்டியா? என்னை பின்பற்றினால சகோதரனை விட்டாயா? என்னை பின்பற்ற ஒரு காரணத்துக்காக ரட்சிக்கப்படாத அந்த சகோதரி விட்டாயா? என்னை பின்பற்றின ஒரு காரணத்துக்காக ரட்சிக்கப்படாத தகப்பனை நீ விட்டவனா? என்னை பின்பற்றின ஒரே ஒரு காரணத்துக்காக ரட்சிக்கப்படாத தாயை விட்டு வந்தவனா நீ? என்னை பின்பற்றின ஒரே ஒரு நோக்கத்துக்காக உன் மனைவி கூட ரட்சிக்கப்படாத உன் மனைவியை கூட பொருட்படுத்தாமல் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவனா? ஓ, நீ என்னை பின்பற்றின ஒரு காரணத்துக்காக உன் பிள்ளைகளை கூட நீ எண்ணாமல் இருந்தாயா? என்னை பின்பற்றின அந்த ஒரு விஷயத்துக்காக நீ ஏதாவது இந்த பூமியில் இழந்தது உண்டானால் 100 தலையாய் அதன் பலனை நீ பெறுவாய். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை துதியுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவருக்காக சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவருக்காக விட்டவன் எவனோ 100 தலையான பலன் உண்டு. கரந்தட்டி ஆண்டவரை துதியுங்கள். ஆசீர்வாதம் சொல்றேன். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நீ இயேசுவுக்காக இந்த 2007 என்னத்தை விட்ட? எவன் விட்டானோ அவனுக்கு தான் 100 தலையான பலன். இந்த 2007 இயேசுவுக்காக சொரத்தை விட்டியா? உன் குடும்பத்தோடு நீ செலவிடுகிற நேரத்தை குறைச்சி அதை கர்த்தருக்காக திருப்பினியா? ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்வதற்காக உன் வருமானத்தை கொஞ்சம் குறைச்சி அந்த பகுதியை கர்த்தருக்கு திருப்பினியா? உன் நேசருக்காக விட்ட உன் வேலையை விட்டியா? ஒரு அரை நாள் விட்டியா? உன் நேசருக்காக உன் கர்த்தருக்காக நீ என்ன பண்ண? உனக்கு ஜீவனை கொடுத்தாரு அந்த நேசருக்கு நீ என்ன பண்ண? உன்னை மட்டும் உயிர் கொடுத்து உன்னை பாதுகாத்தார் அந்த நேசருக்கு என்ன விட்ட? ஆவியானவர் இந்த காலவேளையில் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, எனக்காக என் சபை விட்டது என்ன? ஊழியம் என்பது பாடலும் ஆராதனை மாத்திரமல்ல, கர்த்தருக்காக நான் இதை விட்டேன் என்பது ஒரு சாட்சி அல்லவா? ஆண்டவருக்காக இதை விட்டு அவரை துதித்தேன், விட்டு அந்த காரியத்தை செய்தேன், விட்டு அந்த காரியத்தை பண்ணினேன். நான் சொன்னேன், 3 நாள் உபவாசம்யா, ஃபுல்லா உங்களுடைய வேலையே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உபவாச ஜெபம் உங்க நன்மைக்காக, உங்களுடைய உயர்வுக்காக கொஞ்சம் விட்டுட்டு வாங்கையான்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு விட மனது இருந்தது? எனக்கு சில வேளை சபை நினைக்கும் போது சங்கடப்படுகிறேன். சபை நினைக்கும் போது என்னுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. ஐயோ, என்னுடைய ஜனத்துக்கு நான் இன்னும் என்ன ஆலோசனை கொடுப்பது? இன்னும் நான் எப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது? இன்னும் நான் எந்த ஆலோசனை நான் கொண்டு வந்து என் ஜனங்களுக்கு நான் செலுத்துவது? பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, உங்களுடைய ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் அப்படியே தானே இருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை நான் காணவில்லையே. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ராப்பாளாய் கண்களித்து, தேவனே உம்மை தேடி ஜனங்கள் வருவார்களே, அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டுமே என்று எங்கள் தூக்கத்தை இழந்து
என் மனம் சங்கடப்படுகிறதே. என் சபையை நினைத்து என் மனம் சங்கடப்படுகிறதே. என் சபையின் வாலிபர்களை நினைத்து என் மனம் சங்கடப்படுகிறதே. என் சபையுடைய வாலிப சகோதரி நினைத்து என் மனம் சங்கடப்படுகிறதே. வாலிபனே, நீ என்றைக்கு திருந்த போகிறாய்? நேற்றைக்கு சொன்ன ஒரு வார்த்தை எனக்குள் மின்சாரத்தை போல பாய்ந்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும் சபை நடுவில் அதை சொல்லிவிடுகிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய அகாச்சுகாக்களும் உங்களுடைய தேவனுக்கு பிரிவில்லாத செயல்களும் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாயிற்று. ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் இந்த பேசுறது நான் சொல்றேன். ஒரே இந்த குறிப்பு என்னையே உலுக்கிச்சு. நான் அதில் ஒப்பு கொடுத்து அழுதேன். ஒரே நிமிஷத்துல என் ஜனங்களை நான் மூளைக்கு மூளை சிதறடிச்சிருப்பேன். ஆனா என் ஜனங்களை நானே மூளைக்கு மூளை சிதறடிச்சா தெருவில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் அவன் தேவனை பின்பற்றினா அவன் தேவன் அவனுக்கு கொடுத்த தண்டனை பார்த்தியான்னு சத்துருக்கள் சொல்வார்களே என்று கர்த்தர் அஞ்சி நம்மை காத்து வருகிறார் என்று வேதம் சொல்கிறார். வாலிபனே, உன்னை கர்த்தர் தூக்கி எறிவதற்கு அவருக்கு நேரமாயிருந்திருக்காரு. வாலிப தங்கச்சி, உன்னை தூக்கி எறிவதற்கு என் ஆண்டவருக்கு நேரம் இருந்திருக்கு. ஒரு நிமிடம் போதும். என்னை தூக்கி எறிவதற்கு அவருக்கு ஒரு நிமிடம் போதும். சபையில் இருக்கிற உன்னை தூக்கி எறிவதற்கு என் ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் போதும். எனக்கும் உங்களுக்கும் அதை செய்யாத காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் தேவ நாமத்தை தூஷிப்பதற்கு அது இடமளிக்கும் என்பதனால் தான். அவருடைய நாமத்துக்கு அதனாலே தூஷணம் வந்துவிடக் கூடாது என்பதனால் தான் கிருபையின் அடிப்படையில் உன்னையும் என்னையும் இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும் என்று சொல்லி சத்துருக்களினுடைய தூஷத்திற்கு அஞ்சு விலை காத்து வருகிற. நீ என்ன நினைக்கிற? என்ன விட்ட சார்? என் ஆண்டவருக்காக நீ விட்டது என்ன? நான் சொல்றேன், உங்களுடைய முழுசையும் விட்டுட்டு வாங்க நான் சொல்லல. இடையிடையே நீ ஆண்டவருக்கு செஞ்ச ஊழியம் என்ன? ஆத்மாக்களை நீ ஆதாயம் பண்ணியா? சபையோடு இணைந்து ஏதாவது ஊழியத்தில் கலந்துக்கிட்டியா? சும்மா இந்த காலி டப்பா டிலிக்கி டப்பாலாம் பேசிட்டு போனாங்க. வீட்டில் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கணும். சபையை நினைச்சு ஃபீல்டு ஒர்க் என்ன பண்ண? கர்த்தருக்காக என்னத்தமா நீ விட்ட? கர்த்தருக்காக உன் நேரத்தை விட்டியா? உன் பணத்தை விட்டியா? உன் சுகத்தை விட்டியா? உன் சம்பாத்தியத்தை விட்டியா? நான் ஃபுல்லா விட சொல்லல, விட்டியான்னு தான் கேட்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? என் நாமத்து நிமித்தம் ஒருவன் ஒன்றை விட்டால் நூறத்தனையான பலன்களை தேவனுடைய பிள்ளையே, என் கடமை, என் தலைமையில விழுந்த கடமை. நான் தேவனுடைய சமூகத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனால் என் ஜனம், ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இருந்துட்டோம். வளர வளர செய்திகள் நம்முடைய கர்த்தருடைய காதில் விளைவிக்க மாற்றம் தேவையில்லையா? அப்படியேத்தான் இருப்பீங்களா? மாற மாட்டீங்களா? இன்றைக்கும் இந்த நாளில் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்காக, எனக்காக இல்லை, உங்கள் நாமத்துக்காக உங்களை பின்பற்றும் ஊழியத்தில், உங்களுடைய சேவையை செய்யும் ஊழியத்தில் ஒரு மாதத்திற்கு அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு நாளை உமக்காக விட்டு, அல்லது 2 வாரத்திற்கு ஒரு நாள் உமக்காக விட்டு, அல்லது வாரத்திலே ஒவ்வொரு ஸ்தோத்திரம் நான் ஒரு நாளை விட்டு, அல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் உமக்காக விட்டு, அல்லது மாதத்தில் ஒரு 3 நாளை உமக்காய் ஒதுக்கி, அல்லது மாதத்தில் 4 நாளை உமக்காய் ஒதுக்கி, எந்த விதத்தில் ஆகினும், அல்லது மாதத்தில் இத்தனை மணி நேரங்களை உமக்காய் ஒதுக்கி நான் உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பின் பணியிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவேன். என்னை காப்பாற்ற நடத்துறீங்கள் ஐயா, உங்களுக்கு நான் எதையாக செய்யாட்டான் அவர் துரோகி ஐயா உணர்ந்து நான் செய்வேன் என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் விட்டதற்கு அதிகமாய் நூறத்தனையான பலன்களை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ
கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த கொடுத்தலை விட கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுப்பது அதிகமாக தான் நான் கொடுத்த மாதிரியே கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தான்னு வச்சுங்க, இன்னும் கூரை வீட்டில் தான் நம்ம இருந்துக்கணும். நான் கொடுத்த மாதிரியே அவரே எனக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நம்ம அலுமினிய சட்டையில் தான் சாப்பிட்டு இருந்திருக்கணும். இன்னும் நான் கொடுத்த லெவல்லே கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தாருன்னா இன்னும் ஒழுகுற ஓட்டு வீட்டில் தான் நம்ம இருந்திருக்கணும். நான் கொடுத்த லெவலுக்கே கர்த்தரை கொடுத்திருந்தா இன்னும் பழைய புடவை கிழிஞ்சு போனது அதுதான் உடுத்திருக்கணும். நான் கொடுத்த லெவலுக்கே இன்னொரு ஆண்டு எனக்கு கொடுத்திருந்தா என்னுடைய ஆகாரங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும். ஆனால் நான் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் நான் கொடுத்தவைகளை விட அவர் எனக்கு கொடுத்தது. யாராலும் மகிமைப்படுத்துங்கள். நீ கொடுத்ததை விட என் தெய்வம் உனக்கு கொடுத்தது அதிகம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நான் என் ஆண்டவருக்கு கொடுத்தவைகளை விட அவர் எனக்கு கொடுத்தவைகள் அதிகம். சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு விட்டவைகளை விட என் ஆண்டவர் எனக்கு விட்டது ஏராளம். ஹல்லேலூயா. தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். நியாயத்தை விட்டேன் ஆண்டவருக்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்காய் விட்டவனுக்கு நூறத்தனையான பலன்களை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பின்பற்றுதல், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மறுஜன்ம காலத்திலும் உயர்வு, இந்த உலகத்திலும் நூறத்தனையான பலன்களை ஆண்டவர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது, எதை நாம் பின்பற்றக்கூடாது என்பதை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தி உண்டு. சபை அதற்கு முன்னதாக எதை பின்பற்றக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்த இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை முதலில் நான் என்ன செய்ய மாட்டேன், உச்சரிக்க மாட்டேன். இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் அந்நிய தேவனை பின்பற்றினார்களோ அப்பொழுதெல்லாம் அடி, தோல்வி, சத்துருக்கள் ஜெயித்தார்கள். இந்த கால வேளையில் நான் கேட்கிறேன், நீ தேவனை பின்பற்ற விசுவாசியாவது அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிற ஆளானி? unknown God. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவையற்ற தேவன் இல்லாதவைகளை, அந்நிய தேவனை, அந்நிய காரியத்தை பின்பற்ற விசுவாசியானி? சரி, ஆட்களை பாருங்க, சம்பந்தமே இல்லாத பின்பற்றிட்டு இருப்பாங்க, பிரயோஜனம் இல்லாததெல்லாம் பின்பற்றிட்டு இருப்பாங்க. உண்மை தெய்வம் இருக்க உண்மை இல்லாததெல்லாம் பின்பற்றிட்டு இருப்பாங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு என்ன பெருகும்? வேதனை பெறும். அப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை பின்பற்றணும், அதே நேரத்தில் அந்நிய தெய்வங்களை என்ன செய்யக்கூடாது. ஆமா, நீ ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்துட்டியா, அதுக்கப்புறம் மாதா கோயில் பண்ண போகக்கூடாது. அப்படியே அங்க ஒரு கும்பிடு, அப்படியே சில ஆட்கள் இன்னும் ஜென்ம புத்தி மாறல, அப்படியே ரோட்ல போகும்போது அங்கேயும் அப்படி பார்த்துட்டு பார்வையிலே கும்பிட்டு போறாள். சோத்திரம். இன்னும் அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுவது பழக்க தோஷம். கை அப்படி போயிருந்து பாருங்க, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு அது அடையாளம். உன் வீட்டுல போட்டோ இருக்குதா, இன்னும் நீ அந்நிய தேவனை நாடி பின்பற்றி கொண்டிருக்கிறாய். என்னை நீ சத்தியத்தை அறிந்து உண்மை உள்ள வந்துட்டியோ, அதுக்கு பிறகு நீ எதை செஞ்சாலும் இந்த வசனத்தினுடைய தண்டனை உனக்கு வரும். அந்நிய தெய்வத்தை நான் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லாத எதையும் நாம் பின்பற்றக்கூடாது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை சொல்லுவோம். ஆமென். ஆமோஸ் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை எதை பின்பற்றக்கூடாது? ஆமோஸ், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் 4. மேலும் யூதாவின் 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அவளை ஆக்கினை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல்
தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்கள். பிதாக்கள் பின்பற்றின பொய்கள் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. பிதாக்கள் பின்பற்றின பொய். அப்போ சபைகளை பின்பற்றக்கூடாது, பொய்களை பின்பற்றக்கூடாது, பொய்யை பின்பற்றக்கூடாது. யார் சொன்ன பொய்? பிதாக்கள் சொன்ன பொய். பாட்ட முப்பாட்டம் சொல்லி இருப்பான், குழந்தை ஞான சொன்ன கரெக்ட், அது பொய். பிதாக்கள் சொன்ன பொய்யை பின்பற்றக்கூடாது. வேதம் எனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? சில இயேசுநாதர் என்ன சொன்னாங்க, அவங்க தாத்தா என்ன சொன்னாங்கிறதான் பேச பார்ப்பான். எங்க தாத்தா அப்படி சொன்னாங்க, தாத்தாவோட இயேசுநாதர் குறைஞ்சு விட்டாங்க. ஃபாதர் சொன்னார், சோத்திரம். என் மூதாதையர் சொன்னாங்க. அவங்களுக்கு பொய்யும் தெரிஞ்சதோ, பொய்யும் தெரிஞ்சு அவங்க பொய்யை பின்பற்றினாங்க. ஆனா இந்த கடைசி நாளில் கர்த்தருக்கு உண்மையை வெளிப்படுத்தி இருக்க அந்த பொய்களை நான் பின்பற்ற கூடாது. கரைவெட்டி ஆண்டவரை சந்திப்போம். பிசாசு எப்படிமா பொய்யை பரப்புவான், சோத்திரம். அதுக்காகவே சில ஆட்களை நியமித்து வருவான். நாளெல்லாம் பேசினாங்கன்னா அப்படியே கீழ்ப்படிஞ்சது போல இருக்கும். பொய்கள் சீக்கிரமாய் நம்பப்படும், உண்மைகள் சீக்கிரமாய் நம்பப்படுவது இல்லை. காரணம், உண்மையில் இருக்கிற கவர்ச்சியை விட பொய்யில் இருக்கிற கவர்ச்சி அதிகமாக இருக்கிறது. இந்த கனியை புசித்தால் நீங்கள் சாவீர்கள் என்கிற உண்மையில் இருக்கிற அந்த கவர்ச்சியை விட இந்த கனியை புசித்தால் நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்கிற வார்த்தையில் அந்த பொய்யில் இருக்கிற கவர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மனிதன் உண்மையை நம்புவதை விட பொய்யை அதிகமாய் நம்புகிறார். திருச்சபை பொய்யை நம்புகிறது. திருச்சபை பொய்யான வார்த்தைகளை, உபதேசங்களை நம்புகிறது. தேவ பிள்ளையே, உன் பின்மாற்றத்துக்கு காரணம், உன்னுடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்கு காரணம், நீ அநேக பொய்களை நம்புகிறாய். உன் இதயம் பொய்யை நம்புவதற்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் சொல்லுகிறேன், உன் இதயம் உண்மையை நம்புவதற்கேற்ற உதயத்தை ஆண்டவர் உனக்கு தருவாராக. நான் சபைக்கு வேண்டிக் கொள்கிற காரியம் எல்லாம், பொய்யை நான் எவ்வளவு கவர்ச்சியா எனக்கு சொல்லப்பட்டாலும் அது பொய் என்று என் இருதயத்துக்கு நீங்க வெளிப்படுத்தி ஆண்டவரே சொல்லி கரந்தட்டி கர்த்தரை துதித்து சொல்றேன். அல்லேலூயா. உண்மைக்கு, சத்தியத்துக்கு மாறான பொய்கள், ரட்சிப்புக்கு மாறான பொய்கள், பரிசுத்த ஜீவியத்துக்கு மாறான பொய்கள். உன் நண்பனா இருக்கலாம், உன் கூட நண்பனா இருக்கலாம். நான் ரகசியத்தை சொல்றேன், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் டிவி பழகலாம். கவனிங்கள், சில ஆட்கள் இப்படி மோசம் போகிறார்கள். ஐயோ, என் சாப்பாடு அவன் சாப்பாடு ஒண்ணு, என் கையும் அவன் கையும் ஒண்ணு, நானும் அவளும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கலாம். ஆனா அவன் நண்பனா இருந்தாலும் கூட அவன் உனக்கு சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் உண்மைதானா பொய்தானா என்று நீ என்றைக்கோ நீ காணாமல் என் நண்பன் சொல்லிவிட்டான் என்றே நீ அநேக தீர்மானங்களை எடுத்திருக்கிறாய். உன் நண்பன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றுதான் உனத்தில் பேசுவான். ஆனால் உன் நண்பனை சில நேரங்களில் சாத்தான் தன் ஆதிக்கத்துக்குள் எடுத்து அவன் உண்மையை சொல்லுகிறான் என்று அவன் நண்பனுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியாமலேயே அவனுக்குள் ஒரு பொய்யின் ஆவியை கொடுத்து உன்னை உண்மையை போல நம்ப வைப்பான். நண்பனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் எதை சொன்னாலும் முழங்கால் படியிடுங்கள், வேத வசனத்தை திருப்புங்கள், சகல ஆழங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியின் உதவியை நாடுங்கள். அவர் சொல்லுவார் எது உண்மை எது பொய் என்பது. பொய்களை விட்டு ஒழியுங்கள், உண்மையை பின்பற்றுங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். உங்களுடைய அநேக பின்மாற்றத்துக்கு காரணம் உன் இதயம் பொய்களை நம்ப பழக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தவங்க ஒரு குறிப்பிட்ட ஆளை நீங்க ரொம்ப நம்புறீங்க, அந்த ஆள் எதை சொன்னாலும் நீங்க நம்புறீங்க.
சகோதரா, ஒரு குறிப்பிட்ட ஆளை நீங்க ரொம்ப நம்பிடுறீங்க. சாத்தான் என்ன பண்றான்? அவங்கள கொண்டே அவங்க கதையை முடிக்கிறான். ஊழியக்காரனா இருக்கட்டும், நான் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் எதை சொன்னாலும் அவர் சொல்லிவிட்டார், இவர் சொல்லிவிட்டார் என்று எதையும் செய்ய முற்படாதீர்கள். அவர்கள் உண்மையை பேசுறாங்களா, பொய் பேசுறாங்க, ஊழியக்காரனா எனக்கு தெரியாது, விசுவாசியா கூலி தெரியாது. சகல ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நான் இந்த குறிப்புகளை எதற்கு சொல்கிறேன்னா, எந்த விதத்திலும் நீங்கள் தவறிவிடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நீங்களே அல்ல, ஆண்டவர் எனக்கு உறுதியாய் சொல்லுகிற உண்மைகளை நான் பின்பற்றுகிற தேவ பிள்ளையாய் இருப்பேன். எத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலின் பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அருமையானவர்களே, இந்த குறிப்பு ரொம்ப முக்கியங்க. யோவாகாஸ் என்கிற ராஜாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. யோவாகாஸ் என்கிற ராஜா நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். ப்ளீஸ், நான் ஒரு ஆழத்தை சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். சபையில் இந்த குற்றம் இருக்கிறது. கவனியுங்கள். யோவாகாசை பற்றி வேதம் சொல்லுகிறது. யோவாகாஸ் என்ன செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலரை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். யோவாகாஸ் பாவம் செய்யல. சபையே கவனி. யோவாகாஸ் ஒரு பாவத்தையும் அறியவில்லை, ஆனால் பாவம் செய்கிறவர்களை பின்பற்றினான். இவனிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் பாவம் செய்கிறவர்களை பின்பற்றினான். நான் இந்த சொல்லுகிற குறிப்பை கொஞ்சம் கவனியுங்கள். யோவாகாஸ் பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவம் செய்கிறவர்களை பின்பற்றினான். பிள்ளை பாவம் செய்யவில்லை, பாவம் செய்கிற பெற்றோரை ஃபாலோ பண்ணுகிறது. நீ பாவம் செய்யவில்லை, பாவம் செய்கிற நண்பனை நீ பின்பற்றுகிறாய். நீ பாவம் செய்யவில்லை, பாவம் செய்கிற ஒரு சகோதரியோடு ஒத்து போகிறாய். கவனியுங்கள். நீ உண்மையா இருக்க விரும்புகிறாய், ஆனால் உண்மை இல்லாததோடு நீ சிநேகம் வைத்திருக்கிறாய். உன்னிடத்தில் குறையும் இல்லை, ஆனால் குறை உள்ளவனை நீ பின்பற்றுகிறாய். நீ குறை செஞ்சாலும் அதே தண்டனை தான், குறையை பின்பற்றினாலும் அதே தண்டனை தான். யோவாகாசிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றினான். சபையே, இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன், அநேகர் பாவம் செய்யாவிட்டாலும், தாங்கள் தவறு செய்யாவிட்டாலும் இன்னொரு மனிதனின் தவறை பின்பற்றி விடுகிறார்கள். இன்றைக்கு இந்த காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவப்பிள்ளையே, மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறவளே, நீ பாவம் செய்யவில்லை, ஆனால் உன் கணவனின் பாவத்தை நீ தொடர்கிறாய். கணவனே, நீ பாவம் செய்யவில்லை, ஆனால் உன் மனைவியுடைய பாவத்திற்கு நீ ஒத்து போகிறாய். அநேக தண்ணீர் தானே பாவம் இல்லை, ஆனால் மற்றவருடைய பாவத்தை பின்பற்றி பாவியாய் மாறுகிறார்கள். யோவாகாஸ் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்கிறவர்களை பின்பற்றினான். யோவாகாசுக்கு அகாலமான மரணம் வந்தது. எவ்வளவு வேதனை! பாவமே செய்யாமல் ஒருவன் தண்டிக்கப்படுகிறான். பாவமே செய்யாமல் ஒருவன் தண்டிக்கப்படுகிறான். காரணம் என்ன? அவன் இன்னொருடைய பாவத்தை பின்பற்றினான். நீ பரிகாசம் பண்ணாவிட்டாலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்தால் நீ ஒரு பாவி. நீ துன்மார்க்கம் செய்யாவிட்டாலும், துன்மார்க்கின் ஆலோசனை பின்பற்றினாலும் பாவம். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு சபையிலே நீ உண்மையாக இருப்பாய். உண்மை இல்லாதவனை நீ ஏன் பின்பற்றுகிறாய்?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே அநேகர் குறைக்குள் ஆகப்படுகிறார்கள். அநேகர் பார்த்தீங்கன்னா பாவம் போல ஒண்ணும் தெரியாது, ஆனா அவர்கள் இன்னொருடைய பாவமே தெரியாம ஒரு பாச மிகுதியினால் அவர்களோடு ஒத்து போய் விடுகிறார்கள். நான் சொல்றேன், தவறுன்னு தெரிஞ்சோம் உங்க எவ்வளவு முக்கியமானவங்க இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணாதீர்கள், அவர்களோடு ஒத்து போகாதீர்கள். நமக்கு அந்த ஆள் முக்கியம் அல்ல, நமக்கு நம்முடைய தெய்வத்தினுடைய அந்த சத்தியம் முக்கியமாக இருக்கிறது. கரந்தட்டி கத்தரிங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உண்மைக்கு மாறாக குறை பேசி திரிகிற நீ குறை பேச மாட்ட. குறை பேசுற ஆளோடு உனக்கு நட்பு இருந்தா நீ தான் அந்த பாவத்துக்கு கூட்டாளி. அருமையானவர்களே, பாவத்தை செய்கிற அனுபவம் உனக்கு இல்லை, பாவம் செய்கிறவனோடு உனக்கு இணக்கம் இருந்தால் அதே தண்டனை உன் தலையின் மேல் வரும். இதனால்தான் பழகும் போது பார்த்து பழகும். ஏன்னா பழகுற ஆள் சரியில்லைனா நீயும் அதே தண்டனைக்கு உள்ளாய் மாற்றப்படுவாய். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே நியாய தீர்ப்பை கொடுக்கிற கர்த்தர் அவருடைய பார்வையில சின்ன குற்றமாயிருந்தாலும் அதே தண்டனையை உண்மையில் திருப்புவார். சபையே, இந்த சிறு சிறு விஷயங்கள் உனக்கு தெரியாத நாளில் நீ சிறைப்பட்டு போகிறாய். அதே நேரத்தில் பாச மிகுதியினால் அன்பு மிகுதியினால் பாவம் எல்லாவற்றையும் மூடி மறைக்கும் என்ற நிலையில் அருமையானவர்களே, பாவம் நீ செய்யாவிட்டாலும் பாவம் செய்கிறவளை நீ பின்பற்றுகிறாய். அநேக நேரத்தில் நீ உன் வல்லமை இழப்பதற்கும் உன் ஜபத்தில் சக்தி இல்லாமல் போவதற்கும் உன்னுடைய குடும்பங்களில் தரித்திரம் தாண்டவம் ஆடுவதற்கும் இதுவும் ஒரு குறிப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவியான துணையோடு யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், யாரோடு பழக வேண்டும், யாருடைய உறவை நான் துண்டித்துக் கொள்ள வேண்டும், உமக்காக நான் எதையும் செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நான் யாரோடு உறவு வைத்திருக்கிறேன் என்பதற்காக அதனால் உம்முடைய உறவு என்னை கட்டாகுமானால் இயேசுவே என்னை தயவாய் மன்னித்து உமக்காக எந்த உறவையும் எந்த அன்பையும் எந்த பாசத்தையும் எந்த காரியத்தை விடுவதற்கு இந்த கால வேளையில் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு நீர் தான் வேண்டும், எனக்கு நீர் வேண்டும். உம்மை பிரிக்கிற எந்த உறவும் எனக்கு வேண்டாம், உம்மை பிரிக்கிற எந்த மனுஷனும் எனக்கு வேண்டாம், உம்மை என்னை விட்டு பிரிக்கிற எந்த மனுஷியின் சாவகாசமும் எனக்கு வேண்டாம். எனக்கு என் கர்த்தர் வேண்டும், எனக்கு என் கர்த்தரின் பிரசன்னம் வேண்டும், என் கர்த்தருடைய வல்லமை எனக்கு வேண்டும். இதற்கு எதிராக யாரையும் நான் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆகவேத்தான் வேதம் சொல்லுகிறது, என் தகப்பனையாவது என் தாயையாவது என் சகோதரனையாவது என் வீட்டையாவது என் நிலங்களையாவது விட்டாயிரம் உண்மை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். நான் என் சொந்தக்காரன் ஆதாயப்படுத்தணும் இல்லையோ, முதல்ல என் தெய்வத்தை நான் ஆதாயப்படுத்துவேன். ஹல்லேலூயா. சகோதராணி, ஆத்மாவை ஆதாயம் பண்றதுக்கு முன்னாடி உன் தெய்வத்தை ஆதாயப்படுத்திக்கொள். நீ இன்னொரு சகோதரனை ஆதாயப்படுத்துவதை விட உன் நேசரின் பிரசனத்தை நீ ஆதாயப்படுத்திக்கொள். அருமையானவர்களே, உலகத்தின் நட்பை நீ ஆதாயப்படுத்திக் கொள்வதை விட உன் நேசரை நீ ஆதாயப்படுத்திக் கொள். மற்ற ஆதாயங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் தான். முதல் காரியம், என் ஆண்டவர் எனக்கு தேவை, என் ஆண்டவர் என் குடும்பத்துக்கு தேவை, என் ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு தேவை. அடுத்ததாக எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2:6 வாசியுங்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? மாயையை பின்பற்றுகிறார்கள்.
எதை பின்பற்றக்கூடாது என்று பேசி வருகிறேன். சபை மாயையை பின்பற்றுகிறது. கர்த்தர் மனதுருகி கதறுகிறார். என்ன சொல்ற கர்த்தர்? என்னை விட்டு தூரப்பட்டு பாருங்க, கர்த்தரை விட்டு டோட்டலா விலகி இல்லை. விசுவாசிகள் பைபிளை நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அப்படியே 100% விட்டுட்டு போயிடல. கர்த்தரோடு முன்னாடி நெருக்கமா இருந்தாங்க. இப்போ கர்த்தருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இடைவேளை அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஆனாலும் நாங்களும் பெத்த கோசைத்தான் ஆட்டாளர் தான். நானும் அங்க கொசவப்பாளையத்தில் இருக்கிறேன், அங்க அல்லேலியா பள்ளிதான் நாங்களும் போறேன்ற ஆளு தான். என்ன இன்டீரியர்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கர்த்தருக்கு அவங்களுக்கு 2 மைல் 3 மைல் தூரம், அவ்வளவுதான். ஆனா அபிஷேகத்துல எல்லாம் நிறைவாங்க. தூரப்பட்டு ஏன் தூரப்பட்டாங்க தெரியுமா? மாயையை பின்பற்றுவதற்காக. வீணராய் போகிற என்னிடத்தில் என்ன அநியாயத்தை, சபையே உன் நேசரத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய்? வாலிப தம்பி, நீ கர்த்தரை விட்டு தூரம் போவதற்கு இயேசு உனக்கு என்னப்பா பண்ணிட்டாரு? வாலிப தங்கச்சி, ஆண்டவரை விட்டு தூரம் போவதற்கு கர்த்தர் உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு? ஜப கூட்டத்துக்கு நீ கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக மாயை தேடி போறியே, என் நேசர் உனக்கு என்ன பண்ணிட்டாரு? துரோகமா பண்ணாரு? ஆண்டவரை விட்டு விலகி போவதற்கு என் ஆண்டவருக்கு என்ன அநியாயம் பண்ணார்? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இயேசு இதுவரைக்கும் அவர் உனக்கு அநியாயம் செய்ய நினைத்ததே இல்லையே. உனக்கு அநியாயம் செய்ய நினைக்கவே இல்லாத ஒரு ஆண்டவரை நீ ஏன் தூரப்படுத்தினாய்? அவரை விட்டு தூரமாகி எதை பின்பற்றுகிறாய்? மாயை. உண்மை தெய்வம் இயேசு இருக்க, உருக்கமான தெய்வம் இயேசு இருக்க, வேதனைகளை போக்குற இயேசு இருக்க, கெட்ட குமாரனை போல தகப்பனை விட்டு போவதற்கு என் நேசர் உனக்கு என்ன துரோகம் பண்ணினான்? கர்த்தர் கதறி சொல்லுகிறார், என்னை விட்டு தூரம் போக என்னிடத்தில் நீ கண்ட அநியாயத்தை ஒன்று சொல்லு, ஒரு அநியாயத்தை சொல்லு. ஏன்னா ஜப கூட்டத்துக்கு நீ செய்ய வர மாட்டேன். என்ன என் மேல உனக்கு என்ன கோபம்? உபவாசத்துக்கு நீ ஆளே பார்க்க முடியல, என்ன கோபம்? ஊழியத்தை சரியா நீ செய்யறதில்ல, என் மேல உனக்கு என்ன கோபம்? என் விஷயத்துல ரொம்ப தள்ளியா இருக்கிற, என்ன கோபம் என் மேல உனக்கு? என்ன கண்ட? அப்ப என்னை விட மாயை உனக்கு பெரிதாய் தோன்றுகிறதோ? நிறைய பேருக்கு பல காட்சிகள் இன்றைக்கு கண்ணை மயக்கி கொண்டிருக்கிறது. மாய தோற்றங்கள் அநேகரை கவர்ந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் மாயை. வாலிபனே, இந்த உலகத்தில் காண்பது எல்லாம் மாயை. வாலிப தங்கச்சி, உன் கண்ணுக்கு எதெல்லாம் சூப்பரா தெரியுது நீ நினைச்சிட்டு இருக்கியோ, அது எல்லாம் மாயை. வாலிப தம்பி, மைனர் செயின் போட்டுக்கலாமா? முடியை இப்படி வெட்டலாமா? கையை இந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாமா? முடியை இப்படி வெட்டிக்கலாமான்னு சொல்லி வாலிப தம்பியும் வாலிப தங்கச்சியும் உலகத்தை பார்த்து பளபளப்பான ஷோவை பார்த்து ஓவனை மினுக்கிக் கொண்டு அலங்காரம் பண்ணிக்கொண்டு கண்களை மறுட்டி ஒய்யாரமாய் நடக்கிற சீயோன் குமாரத்தியே, மாயை என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டாயா? இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு அது இருக்காது. இன்றைக்கு அழகாக இருக்கும், நாளைக்கு அது உனக்கு கண்களுக்கு புலப்படாது. மாயை என் ஜனம் பின்பற்றுகிறதே என்று கர்த்தர் புலம்புகிறார். உன் நண்பர் உனக்கு பெருசா போயிட்டாங்க, உலகத்தின் ஆடம்பரங்கள் உனக்கு பெருசா போயிடுச்சு இல்ல, உலகத்தின் லௌகீகங்கள் உனக்கு பெருசா போயிடுச்சு இல்ல, உலக நண்பர்களோடு தொலைபேசியில் கதையளிப்பது உனக்கு மேன்மையாக விட்டதல்ல, உலகத்தின் ஆசா வாசங்கள் நேரத்தை விட உனக்கு பெரிதாகி விட்டதல்ல. அநேகர் கர்த்தரை விட்டு தோன்றால் விலகி போகல, கொஞ்சம் தள்ளி இருக்கிறார்கள். நேசர் இங்கே, அவர்கள் அங்கே, இடையில் உலகம். இந்த உலகம் நேசரை அவர்களோடு நேர்க்கி விடாதபடி நேசரின் அழகை அந்த மாயை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கண்களுக்கெல்லாம் நேசர் தெரியவில்லை, அவர்கள் கண்களுக்கெல்லாம் கலகலகலான அழகான
அதே மாயைகள் தான் இன்றைக்கு அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே அவரது ஜபத்தை பற்றி கவலை இல்லை, பரிசுத்த ஜீவியத்தை பற்றி சபைக்கு கவலை இல்லை, பரிசுத்த ஆவியை குறித்து அவளுக்கு கவலை இல்லை, தெய்வத்தை குறித்து அவளுக்கு எண்ணமில்லை. கண்கள் முழுவதும் மாயை மாயை மாயை. தேவ பிள்ளையே, என் இயேசுவை தவிர இந்த உலகத்தில் மற்ற எல்லாம் மாயை. சொல்லுகிறேன், உலகத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எல்லாம் அன்போட தாயுடைய அன்பு ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்புக்கு நான் மாறுபடுகிறேன். எல்லாம் மாய. வேதத்துல பார்க்கலையா, பஞ்சம் வந்த பொழுது தன்னுடைய தாய் தன் பிள்ளையே கறி சமைத்து சாப்பிட்ட தாயை குறித்து வேற சொல்லல. அப்படியானால் அந்த தாய் தன் பிள்ளைக்கு இதுவரைக்கும் வைத்த அன்பு மாய அன்பு தானே. அதனால்தான் தன் பிள்ளையை கழுத்தறுத்து கறியாக்கி சாப்பிடுறார். சாப்பிடுறது ஏன், நான் பெத்த பிள்ளை கறியை தான் சாப்பிடுறேன்னு அந்த அம்மா சாப்பிடுதே, அந்த தாயின் அன்பு உண்மை அன்பா? தான் பெத்த பிள்ளையை கறியாக்கி சாப்பிடுற அந்த தாயின் அன்பு உண்மை அன்பா? தான் பக்கத்துல படுத்திருக்கிறது தான் பிள்ளைன்னு தெரியாம உருண்டு படுத்து பிள்ளையும் சாகடிச்சு இன்னொருத்தவன் பிள்ளையை தூக்கி தாமரத்தை கடத்திட்டு என் பிள்ளைன்னு சொல்றவங்க இவன்பு உண்மையான அன்பா? இவங்கெல்லாம் தான் பெத்தெடுத்த பிள்ளைதான் உண்மையான அன்பான்னு கேட்கிறேன். ஒரு முறை நான் ஒரு பேப்பர்ல இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தியை வாசித்தேன். ஒரு முறை ஒரு தாய் அவர்கள் தன் பிள்ளையை தூக்கி கொண்டு வனாந்தர மார்க்கமாய் ஓடினாலாம் ஒரு விஷயத்துக்காக. அவர் ஓடின பொழுது வெயில், பயங்கரமான வெயில், திடீரென்று கொடூரமான வெயில் நடந்த சம்பவம். அவளோ வேகமாக அவள் நிழலை நோக்கி ஓடுகிறாள். ஆனால் அவள் கண்களுக்கு நிழல் தெரியவில்லை. நிழலை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க கையில பிள்ளை அந்த அம்மா வச்சிருக்கா. அந்த தாய் வேகமா ஓடுறான். எப்படியோ நிழல்ல போய் கொஞ்சம் இழப்பான்னு ஓடுற. ஓடுது ஓடுது ஓடுது. அந்த அம்மா ஓடிச்சு, தாகம் எடுத்துருச்சு. அந்த அம்மாவுக்கு கால் சூடு தாங்கல. ஐயோ எனக்கு கால் சுடுகிறதே, நான் என்ன செய்வேன், நிலைமைய கண்ணுக்கு தெரியலையே, தாகம் எடுக்கிறேன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா தாகம் ஒரு புறம், கால் சூடு தாங்கல. அவ என்ன தெரியுமா பண்ணாங்க, தாய் தன் பிள்ளையை கீழே கடத்திட்டு தன் கால் சூட்டை தணிப்பதற்காக அந்த பிள்ளை மேல ஏறி நின்னாலே. அவளாம் தாயா, சொந்த தாய் தான், தன் பிள்ளையை பெற்றெடுத்தவதான். தன் கால் சூட்டை தணிப்பதற்காக தன் பிள்ளை அடமான வச்சாலே தாயான்னு கேட்கிறேன். பிரதர், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட நேசரின் அன்பு, நேசருக்கு அந்த அன்புக்கு ஈடு இல்லையா? நோ கம்பேரபிள். அதனாலதான் சொல்றேன், அவரை தவிர இந்த உலகத்தில் உனக்கு தெரிவதெல்லாம் மாயை. அருமையானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, என் கண் எனக்கு சொல்லவில்லை செய்தேன், என் கையை தொட்டு பார்க்க சொல்லவில்லை தொட்டு பார்த்தேன், ஆனால் எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. இன்றைய சபைக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் அன்பை தாராளமாய் நம்பலாம். இயேசுவின் அன்பை முழுமையாய் நம்பலாம். 100% அந்த அன்பை நம்பலாம். சபையே, அந்த அன்புக்காகவே வாழ்ந்து விடு. நான் சொல்றேன், எதுக்காக வாழாத, அந்த ஒரு அன்புக்காக நீ வாழலாம். இந்த உலகத்தில் அந்த ஒரு அன்பை பணயமாய் வைத்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழலாம். நான் சொல்றேன், எப்படி நம்ம போனோம், ஆண்டவரே உங்க அன்புக்காக வாழ போறாங்க. இந்த உலகத்துக்காக, உலகத்தை பிரியப்படுத்தவோ, உலகமாய் பின்பற்றவோ, உலகத்தை கவர் பண்ணவோ, உலகத்தை நான் சொத்துல நான் அப்பிக்கொள்வதற்காக அல்ல, உங்க அன்புக்காக தான் நான் போப்பாருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஊழியம் செய்ய உங்க மேல வச்ச அன்புக்காக, ஊழியம் செய்ய உங்களுக்காக எழுதி பிரவாசிப்பதற்காக, உங்க அன்பை நம்பி நான் போகிறேன். ஹல்லேலூயா. அநேக வாலிபர்கள் மாயை பின்பற்றுகிறார்கள். பெற்றோர் என்ன உண்மை சொன்னாலும் இப்ப விளங்காதையா வாலிபனே, உனக்கு விளங்க, நீ விளங்காது. என்ன போதகர் உனக்கு விளக்கம் எடுத்தாலும் உனக்கு விளங்காது. ஆசிரியர் உனக்கு என்ன பாடம் எடுத்தாலும் உனக்கு விளங்காது.
ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அநேகர் வாலிபன் ஆசிரியர் சொன்னாலும் கேட்க மாட்டான். கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நிலைமை பாருங்க. ஆசிரியர் சொன்னாலும் கேட்க மாட்டான், பெற்றோர் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஊழியர் சொன்னாலும் கேட்க மாட்டான். 1ஆம் கிளாஸ் நண்பன் ஒருத்தன் இருப்பான், அவன் சொன்னா அவன் கேட்பான். ஃப்ரெண்டு சொல்லிட்டாருன்னு கேட்பான், ஃப்ரெண்டு சொல்றதை கேட்பான். அம்மா சொல்றதை கேட்க மாட்டான், சபை சொல்றதை கேட்க மாட்டான், ஆசிரியர் சொன்னா என்ன செய்ய மாட்டான். அப்படின்னா அவனுடைய மனது மாயையில எவ்வளவு அப்பி இருக்கிறது பார்த்தீங்களா? நான் சொல்லுகிறது உண்மையை எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு இருக்கிற மாணவனுடைய நிலைமை இப்படித்தான் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நம்முடைய சபை அப்படி இருக்க கூடாது. நீ ஒரு மாணவனா இருக்கியா, வாலிபனா இருக்கியா, சபையே மாயை ஒரு நாள் என்ன செய்யாத, பின்பற்றாத. உன் சிநேகிதரை நம்ப வேண்டாம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தூக்கி வாரிப்படுது வசனம் படிச்சாங்க. உன் மடியிலே படுத்திருக்கும் மனைவியை நம்பி. ஐயோ எப்பா, மடியில படுத்திருக்கிற மனைவி என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு ஏற்ற செய்திருக்கா? மடியில படுத்திருக்கும் மனைவி என்ன செய்யக்கூடாதா? போட்டி எடுத்தான். கதை தெரியாதா எங்களுக்கு? எங்க வீட்டுக்கார என்னதான் மடியப்படுத்த நான் நம்புறது இல்லையே, இல்ல அவரு என் மடியப்படுத்த நம்புறது இல்லை. எல்லாம் வேணையாத்தான் இருக்கு. மடியில சாட்சிக்கிறாங்கன்னா என்னமோ உருவ போறாங்க அர்த்தம், என்னமோ புழுக போறாங்க அர்த்தம் இல்ல. அல்லேலூயா. ஈசாக்கு உணர்ந்து தலையாட்டுறா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் அன்பை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் மாயை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பின்பற்றுதல் என்கிற தலைப்பை கொண்டு ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை எல்லாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மாயையை நாங்கள் பின்பற்றுகிறவளாக இருக்கக்கூடாது என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. பிறனுடைய பாவங்களை பின்பற்றி நடக்கக்கூடாது என்று எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே. பொய்களை பின்பற்றி நடக்கக்கூடாது என்று பேசினீங்க ஆண்டவரே. அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றக்கூடாது என்று நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஆதாயத்துக்காக நாங்கள் உம்மை பின்பற்றவளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி எங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பின்பற்றுதல் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நாங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அப்படி பின்பற்ற ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பின்பற்றி வருகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் பொய்களையோ பாவங்களையோ மாயைகளையோ ஆண்டவரே அந்நிய தேவர்களையோ அல்லது ஆண்டவரை பின்பற்றினால் என்ன கிடைக்கும் என்கிற நோக்கத்தோடு உம்மை பின்பற்றுவதாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இப்பொழுது செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தெளிவுபடுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் அவர்கள் ஜெயம் எடுக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்து நடத்தப்போற எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்கள் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.